ஜப்பான்ல வந்து 2 வகையான கோயில்கள் அவங்க கும்பிடுறாங்க. ஒண்ணு வந்து இந்த மாரி ட்ரெடிஷ்னலலாம் அவங்களுடைய பூர்வீக கோயில். இந்த கோயில் வந்து ஒரு பழமையான ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்க வந்து இந்த முன்னாடி ஒரு கேதுரு மரம், இது உயரமா இருக்க செடார் ட்ரீன்னு சொல்றாங்க. இந்த மரத்த அப்படியே நீங்க தாண்டி போனீங்கன்னா, ஒரு கேட் இருக்கு. இதுதான் வந்து அவங்களோட பூர்வீக கோயில்கள் இந்த மாரி ஒரு கேட் அமைப்புல இருக்கும். இங்க யார கும்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மூதாதைகள், இயற்கை, மலைகள், மரங்கள் இந்த மாரி இயற்கைய கும்பிடுவாங்க. இதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல போயி, அவங்க வந்து அவங்களுடைய கைகளையும், அவங்களுடைய அ வாயையும் கழுவுவாங்க. பக்கத்துல போய் கூட பார்க்கலாம். என் கூட வந்த என்னுடைய ப்ரொஃபஸரும், ஒரு இட்டாலி பையனும் சேர்ந்து தான் நாங்க போயிருந்தோம். ஸோ என்னோட ப்ரொஃபஸர் கழுவிட்டு போனாரு. இதுதான் அந்த இட்டாலியன் பையன். ஸோ ஒரு தெளிவான ஒரு நீர் வருது. அந்த நீரை அவங்க பிடிச்சிட்டு அவங்களுடைய இடது கை, முதல்ல இடது கை வாஷ் பண்ணணும் கொஞ்சம். அதுக்கப்புறமா வலது கை, அப்புறமா 2 கையிலையும் அந்த வடிகிற மாதிரி அதை வாஷ் பண்ணுறாங்க. அப்படி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகிறாங்க. ஸோ இது வந்து பேர் ஷின்டோன்னு சொல்கிறாங்க. இதில் எந்தவித ஒரு உருவமோ எந்தவித சிலைகளுமே கிடையாது. இது அவங்களுடைய பெரும்பாலும் அவங்களுடைய இது. அடுத்த கோயில் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து புத்தாவுடைய கோயில். டெம்பிள்னு சொல்கிறாங்க. அது வந்து ஷின்டோ, இது வந்து டெம்பிள். எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் இதை. ஒரு சத்தம் கூட கேட்கல. அவ்வளோ அமைதியாக இருக்குது. என்னுடைய பேராசிரியர் வந்து ரொம்ப பக்திமான். அதனால தான் அவர் காலில் கீழே குனிஞ்சு அவர் கும்பிட்றாரு. ஸோ இதை க்ளோஸாக பார்த்தோன்னா இது வந்து புத்தர் சிலை அங்கே இருக்குது. தங்கத்தினால் ஆனது. நான் போயிருந்த ஊர் வந்து ஒரு 300 வருடங்களுக்கு முன்னதாக அமைக்கப்பட்ட வீடுகளுக்குள்ளாக இருக்கிற இந்த கோயில். 300 வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் இங்கே குடி வந்து அந்த ஒரு மலைகளுக்குள்ளாக இருந்தாங்க. அதில் 2 கோயில்களுக்குமே வச்சுருக்காங்க. இந்த ஷின்டோ அவங்களுடைய பூர்வீக குடிகளுடைய கோயில். இன்னொன்று வந்து இந்த புத்த கோயில். அந்த டெம்பிள்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க பூர்வீகத்தோட இது. இதை தான் இந்த புத்தாவுடைய இது தான் டெம்பிள். அப்போ டெம்பிள் பொதுவாகவே சொன்னாலே அது வந்து புத்தருடைய கோயில்னு தான் அர்த்தம். நான் கூட கேட்டேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி ஜப்பனீஸ் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கன்னு சொல்கிறாங்களே பெரும்பாலும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கும், அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கைன்றதே தெரியாது. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி. அதாவது அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளில் போய் அங்கே போய் கும்பிடணும் அப்படின்றதெல்லாம் அவங்க பண்ணுறதில்ல. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போல்லாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே கோயிலை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க ரெகுலராக அதை பண்ணிடுவாங்களாம். பெரும்பாலும் அவங்க இந்த நியூ இயர் டயத்தில், இந்த மாதிரி ஒரு முக்கியமான டயத்தில் குடும்பத்தோடு போய் இந்த மாதிரி கோயில்கள் அவங்களுக்கு, அவங்க ஷின்டோவையும் சரி, புத்தருடைய கோயிலும் சரி, 2மே ஒன்றா தான் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. இது ஒரு புது அனுபவமாக இருந்தது எனக்கு. அதனால் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நன்றி.